guys, welcome back to Pro Gamer Tamil channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபோர்ட்நைட் தான் நம்ம விளையாட போகிறோம். ஃபோர்ட்நைட்டில் நான் எப்படியே கேம் பாஸ்லாம் போட்டேங்க. கேம் பாஸ்னே வருது கைஸ். ரோப்ளாக்ஸ் விளாண்டு பேட்டில் பாஸ் போட்டேன் கைஸ். நீங்கள் போன வீடியோவில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் 1300 எவ்வளோ விபக்ஸ் வச்சுருந்தேன். அதை வச்சு நான் போட்டேன். இப்போ வந்து நான் மிச்சம் ஒரு விபக்ஸை எடுத்து அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகணும். இன்னும் இந்த பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் கைஸ். இதில் இந்த விபக்ஸையும் இதையும் எடுக்கணும், இந்த கேரக்டரையும். அதை மட்டும் எடுத்துட்டா அடுத்த பேஜுக்கு போயிடலாம். அதுவும் இல்லாமல் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோ ஃபோர்ட்நைட்டோட டவுன்லோட் டியூட்டோரியல் தான்ட்டு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரில. நம்ம வேணால் இந்த மேட்ச் முடிச்சுட்டு வேணால் டியூட்டோரியலுக்கு போகலாம் கைஸ். சரியா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போயிட்டு அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்ச் உள்ள வந்தோடனே உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம லோடிங் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான். வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஆகுது லோடிங் ஸ்க்ரீனுக்கு? வந்துடுச்சு. ஓகே, லெட்ஸ் கோ டு கலெக்ட் சம் லூட். லாபியில் தான் லூட் எடுக்கணும்னு சொல்கிறேன் கைஸ். முன்னாடி போய் அடி திலக்கத் பார்ப்பதே. போடு டும்கிட்டப்பா. ஓகே, வெயிட் அன்டில் த மேப். ஓகே, நம்ம பஸ் டிரைவருக்கு இந்த ட்ரெயின் வர நம்ம ரெக்கார்டே கெடுக்குது. சரி, நீங்கள் அந்த ட்ரெயின் சவுண்டெல்லாம் கண்டுக்காதீங்க. கொஞ்சோண்டு சவுண்டு ஏற்றி வெறுப்பேற்றுது கைஸ். இவ்வளோ நேரம் அமைதியாக தான் பேசுனது. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் தபுதுபோன்னு ஓடுதுக்கு. ஓகே, வேறு இந்த ஜூஸ் கொஞ்சம் குடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஓகே, இது அப்படியே இப்படி ஓகே கொடுத்துப்போம். ஓகே, இதில் கதவு இருக்குது. கதவு இருக்கும்போது எதுக்கடா கூரையை பிச்சுன்னு வந்து உலரன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு அப்படி இருந்தால் தான் கைஸ் பிடிக்கும். ஓகே, ஓ இந்த கண்ணு காமனை தூக்கி போட்டுடலாம். ஐயோ, சொல்லுங்க, தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறேண்ணா. காமன் தூக்கி போட்டுடலாம். அன்காமன் வச்சுக்கோ. அன்காமன் டாக்டிக்கல் ஷாட்கன். அன்காமன் டாக்டிக்கல் ஷாட்கன். ஓ, பர்கர். ஓ, வந்த இடம். ஆமாம்ல, எனக்கு வேறு அப்படியே கையில் நடந்து ஜெயிக்க மாட்டேன். இதை எடுத்து இப்போ ஏதாவது கார் இருக்குதான்னு தேடணும் கைஸ். கார் இதோ இருக்கு. எனிமீஸ் பின்னாடி வர ஒருத்தர் இருக்கிறான்ற மாதிரி தான் காட்டுது. இருங்க கைஸ், செஸ்ட்டில் கொஞ்சோண்டு லூட் அடிச்சுப்போம். நம்மளுக்கு லூட்டு முக்கியம்ல. லூட் இருந்தால் தானே எல்லாரையும் அடிக்க முடியும். இந்த கார் எடுத்துப்போம்.
இது கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகும், அதனால தான் இதை எடுத்தேன். கைஸ் இவனை ஞாபகம் இருக்கா? லாபியில் பார்த்தோமே, அன்னோஎம்எஸ். ஓகே வேற அங்கே இருக்கிறான். அவுட்டு. ஸோ அங்கங்கே வேறு சுட்டுக்கிட்டு இருந்தானுங்களா, அங்கே வேறு போகணும் கைஸ். அங்கே இங்கே தான் எங்கேயோ சத்தம் கேட்டதில்ல, இங்கே தான் எங்கேயோ இருக்கிறானுங்க. எங்கடா இருக்கிறானுங்க? அதான் இங்கே தான் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஆஷ் நோ, நல்ல வேலை கைஸ். அவனுக்கு இந்த கண்ணை வச்சு சுட தெரியலன்னு நினைக்கிறேன் கைஸ். என் மேலே ஒரு புல்லட்டு கூட படல பாருங்க. இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஜோன் வர வந்துருச்சு. ஓடிடுறா கை ஃபுல்லாக. இந்த மரம் குறுக்கால போயிட்டு இந்த மரத்தை நட்டு வச்சுருக்கீங்களேடா. எஸ் ஓகே. நெக்ஸ்ட் எங்கே போகிறது கைஸ்? அதுக்குள்ளே எப்படி கைஸ் 25 லைவ் வந்துச்சு? என்னைய சேர்த்து தான் 25ன்னு கட்டுது, என்னைய சேர்க்காம 24 கைஸ். எப்படி கைஸ் அதுக்குள்ளே? என்ன கைஸ்? காரே எடுத்துட்டு அப்புறம் திரும்பி நம்மளுக்கு தேவைப்படும்ல. திரும்ப நான் ட்ரெயினுக்காக வீடியோவை ஸ்டாப் பண்ண பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கேம் பிளேவை காட்ட முடியாதுன்ற ஒரே காரணத்தினால தான் நான் இந்த ட்ரெயின் சத்தம் கேட்டும் நான் வீடியோவை பாஸ் பண்ணாமல் இருக்கேன். அப்படி இல்லைன்னா டக்குன்னு பாஸ் பண்ணியிருப்பேன். ஓகே வேறு எங்கேயும் இல்லை. ஓகே நம்ம டக்குன்னு கார் எடுத்து ஓடிடலாம். அங்கே வேறு பின்னாடி எப்போவுமே பின்னாடியே முன்னாடி இருந்தாங்க சண்டை போடுறானுங்க. நான் இப்போ இங்கே முன்னாடி சண்டை போடுறானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே வந்தால அப்புறம் பின்னாடியே சண்டை போடுறானுங்கன்ற மாதிரி காட்டுது. இப்போ கூட அப்படி தான் காமிச்சிடுறேன். சரி இப்போ முன்னாடி அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே அங்கே போகலான்னு பார்த்தா இப்போ இங்கே பின்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க எனக்கு பின்னாடி. டம்மி பீஸ். ஏன்டா இப்படியே என்கிட்டே அடி அங்கிறதுக்காரீங்க? சார் ஃபுல்லாக இருக்கக்கூடாதுடா. போய் 7 கிலோ எடுத்துட்டேன். இங்கே ஒருத்த வந்துட்டுருக்குறான். அது வந்தான். நம்ம வெளியே வாடா டக்குன்னு. கைஸ் இவன் பிளேயர் கிடையாது கைஸ். நான் இவன் பிளேயர்னு நினச்சேன், அவன் அடித்தான். பிளேயரே கிடையாது. ஓடிட்டோம். இங்கே வேறு எங்கேயோ சண்டை போடுற மாதிரி தான் காட்டுது. ஆனால் காரு வேறு எங்கேயாவது இருந்தால் கூட எடுத்துக்கலாம் கைஸ். நம்மளுக்கு தான் செயின் சர்க்கில் அதுவே போதும். இதை வச்சு இப்படி ஓடிடலாம். வேற எங்கடா இருக்கீங்க? இங்கே ஒருத்தர் இருக்கணும். ஸ்க்ரீன் திருப்ப மாட்டேங்குது. போ நல்ல வேலை. இந்த முருகீர் ஓகே ஃபுல்லு. என்ன கைஸ் இது 97 இருந்துச்சு. இங்கே வேறு எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறான். எனக்குனே வரீங்களாடா? இது வேறு புர்கீர் அதான் அங்கே இருக்கிறான். நீ வாப்பா. எங்கடா ஓடுறீங்க?
வாங்க யாருக்கிட்ட கைஸ் இன்னும் 8 பேர் தான். கைஸ் நீ மட்டும்தான் அதை வச்சு அடிப்பியா? நானும் வச்சு அடிப்பேன். போ ஓடு. செயின்ஸ் எடுத்துன்னு வராங்க கைஸ் மாட்டு பையன். இதுங்கள் கைஸ் இவன் கைஸ் இதோட ஹெல்த் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த லெஜெண்டரி எப்பிக்கு மெத்திக் அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. அந்த கன்று ஹெல்த் ஃபுல்லாக இருக்கா, நல்லா சுடுதா, அதுதான் எனக்கு முக்கியம். இந்த ராக்கெட் மேலே ஏறிக்கலாமா கைஸ்? இன்னும் 6 பேர் தான் இருக்கிறானுங்க. நம்மளும் 10 கிலோ அடிச்சிட்டோம். சீக்கிரமாக சட்டு போட்டுன்னு இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு டுட்டோரியலுக்கு போக வேண்டியது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஓகே அப்படின்னா கரெக்டாக இருக்கும் டுட்டோரியலுக்கும். ஓடு 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 ஓடு. இப்போ எத்தனாவது லெவலில் இருக்கேன்? அதே 41 லெவல் வந்துட்டேனா? 40ல் இருந்து வந்துட்டேன்டா ஏட்டக்கார கலர். கைஸ் நீங்கள் ஆனால் போன வீடியோக்கே நல்லா அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கலான்னு வந்திருந்தேன். அப்படி இல்லைனாலும் எடுத்திருப்பேன், ஏன்னா வேறு வழி இல்லை, எடுத்து தான் ஆகணும். வாங்க கைஸ் இன்னொரு தர வந்துட்டாங்க கைஸ். யாரா நீ ஜோக்கர்? நான் சுட முடியல. ஏமாத்திட்டான்டா. சரி வாங்க கைஸ் நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். இருக்க ஃபஸ்ட்டு எல்லா ரிவார்டையும் கிளைம் பண்ணிக்கலாம். டயர்டாக இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓகே ஓகே வாங்க கைஸ் நம்ம டக்குன்னு டுட்டோரியலுக்கு வர போகணுமே. ஓகே இது எடுத்தாச்சு. ஓகே கைஸ் டுட்டோரியலுக்கு போயிடலாம். ஓகே கைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் இது உள்ள இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் போயிடணும். போயிட்டு இங்கே எப்பிக் எப்படி நான் எப்படி போட்டு இது பண்ணேன் எனக்கு எபிக் கேம்ஸ் டவுன்லோட்னு போட்டுருங்க கைஸ். அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வருதுல்ல அதுதான், அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே இன்ஸ்டால் அண்ட் ஆண்ட்ராய்டுன்னு இருக்குதுல்ல இது எப்படி கொடுத்துக்கணும் கைஸ். கொடுத்துட்டு இங்கே இப்படி டவுன்லோட் கொடுத்துடணும். டவுன்லோட் கொடுத்து ஜஸ்ட் ஒன்ஸ்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்படி வரும். இப்படி வந்தாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இங்கே நீங்கள் டவுன்லோட் எனிவேன்னு கொடுத்துடணும். அப்புறம் இங்கே டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அதை டக்குன்னு கொடுத்துருங்க கைஸ். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம் ஏறிட்டுருக்கா இல்லையான்ட்டு. ஓகே எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஏற்றிருப்பேன். ஏற்றிட்டு அதை நான் இசட் அச்சீவரில் போட்டு வச்சுருக்குறேன். ஆனால் நீங்கள் வந்து இசட் அச்சீவரில் போடணுமான்னா போட வேண்டியது தேவை கிடையாது. நீங்கள் போட்டுனாலும் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் அது உள்ளே போட்டுட்டு இதை டெலீட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே அப்புறம் இது டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன், அதனால் நான் இது கேன்சல் கொடுத்து இப்படி வெளியே வந்துப்பேன். நீங்கள் டவுன்லோட் ஆன உடனே ஓப்பன் கொடுத்துங்கண்ணா கைஸ், அதில் வரும். ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி எபிக் கேம்ஸ்னு வரும். உங்களுக்கு வந்து எடுத்த உடனே இப்படி வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்சு கெட் ஸ்டார்டட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று காட்டும். வேணா நானே இல்லை நான் வேணாம் கெட் ஸ்டார்டடே என்னமோ காட்டணும் கைஸ். நீங்கள் அது கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் லாகின் பண்ண கேட்கும். அதுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட்னு ஒன்று கொடுத்துக்கணும். அது கொடுத்துட்டு
அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் காட்டுதோ அதை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு எபிக் கேம்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் ஃபோர்ட்நைட் டவுன்லோட் பண்ணணும். என்ன கைஸ் நாங்கள் அப்டேட்டில் காட்டுது? எதுக்கு அப்டேட்டில் காட்டுது? எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு பிளிக்ஸ்டா இல்லை அப்டேட் விட்டானுங்கன்னு நினைக்கிறேங்க. இல்லையே, எனக்கு நார்மலாக தானே இருக்குது. ஏதோ ஒன்று விடுங்க கைஸ், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, அப்புறம் நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே விஷயத்த நீங்கள் எப்படி க்ரோமில் போய்ட்டு எபிக் கேம்ஸ் டவுன்லோட்லாம் போட தேவையில்ல, எபிக் கேம்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். நான் மொபைலுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்படி போட்டு இப்படி கொடுத்து நீங்கள் என்ன அக்கௌண்ட் லாகின் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதே இதில் போட்டுங்க. போட்டுட்டு இது வந்து பிசிக்காக, அதாவது பிசிக்காகனா மொபைலில் இருந்து நீங்கள் பிசி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் பிசிக்கு வர வைக்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து பிசிக்காக எது வேணாலும் வாங்கிக்கலாம் கைஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மொபைல் பிளேயர்ஸ்க்கு தான். இதே நீங்கள் பிசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பிசி இல்லாதவங்க இதில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பிசி வாங்கினதுக்கப்புறம் இதே அக்கௌண்ட் அதில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணது எல்லாமே அதில் வந்துடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே, அதுதான். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பை கைஸ், பை பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், பை.